சட்டையில் காலர் மற்றும் பாக்கெட்டை இணைத்தல். How to attach a shirt collar and pocket. ஒரு சட்டையை தைப்பது என்பது ஒரு முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான செயல்முறை ஆகும். காலர் மற்றும் பாக்கெட் போன்ற முக்கிய பாகங்கள் சட்டையின் தோற்றம் மற்றும் செயல்பாட்டு திறன் இரண்டையும் மேம்படுத்துகின்றன. இந்த பாகங்களை இணைப்பதற்கு தையல் மிஷினை பயன்படுத்துவது நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் துல்லியம் மற்றும் சட்டை நீண்ட காலம் நன்கு உழைப்பதையும் உறுதி செய்கிறது. காலர் என்பது கழுத்தை சுற்றியுள்ள பகுதியாகும். இது ஆடைக்கு ஃபார்மல் மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றத்தை அளிக்கிறது. அதே நேரத்தில் பாக்கெட்டுகள் நடைமுறை நோக்கங்களுக்காக உதவுகின்றன, அத்துடன் சட்டையின் டிசைனிலும் பங்களிக்கின்றன. இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் போது சரியான அளவீடுகள், சமநிலை மற்றும் நேர்த்தியான தையல் அவசியமான ஒன்றாகும். நன்கு தைக்கப்பட்ட சட்டையானது அணிபவரின் பர்சனாலிட்டியை மேம்படுத்துவதோடு தையல் திறனின் சிறப்பையும் வெளிப்படுத்துகிறது. தையல் மெஷினை பயன்படுத்தி சட்டையில் காலர் மற்றும் பாக்கெட்டை இணைக்கும் செயல்முறையை படிப்படியாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் காலரை எவ்வாறு இணைப்பது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பின்னர் பாக்கெட்டை எவ்வாறு இணைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இப்போது முதலில் சட்டையின் காலர் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். முதலில் அளவீட்டை எடுத்து பக்ராம் அல்லது பேஸ்டிங்கை பயன்படுத்தி காலரை வெட்ட வேண்டும். பக்ராம் கொண்டு வெட்டிய பிறகு அதை ஒரு அயன் பாக்ஸை பயன்படுத்தி ஒரு துணியில் ஒட்ட வேண்டும். அதன் பிறகு கத்தரிக்கோலை பயன்படுத்தி எல்லா பக்கங்களிலும் தையல் அலவன்ஸுக்கு இடம் இருக்கும் வகையில் காலரை சுற்றி துணியை வெட்ட வேண்டும். காலர் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். ஒன்று ஸ்டாண்டிங் காலர், காலர் ஸ்டாண்ட். மற்றொன்று அதன் மேல் ஃபோல்ட் ஆகும் டாப் காலர். முதலில் டாப் காலரை ஃபோல்ட் ஆகும் பகுதி காலர் பேண்டின் ஸ்டாண்டு தைக்கிறோம். முதலில் பேண்ட் துணியை கீழே ஃபோல்டு செய்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான தையலை போடுகிறோம். பிறகு மேலிருக்கும் காலரின் 3 விளிம்புகளிலும் தையல் போட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக திருப்புகிறோம். அதற்கு பிறகு காலர் மற்றும் பேண்ட் இவை இரண்டின் சென்டர் பாயிண்டையும் கண்டுபிடித்து மார்க் செய்கிறோம். சென்டர் பாயிண்ட்களை அலைன் செய்து மேல் காலரை கீழ் பேண்டுடன் தைத்து காலரை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு சட்டையின் கழுத்தில் கீழ் பேண்டை இணைக்க வேண்டும். இப்போது சட்டையில் ஒரு பாக்கெட்டை எவ்வாறு இணைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் பாக்கெட்டை உருவாக்க ஒரு பேட்டர்னை தயார் செய்ய வேண்டும். பேட்டர்னை தயாரித்த பிறகு சட்டை துணியிலிருந்து பாக்கெட் செய்வதற்கான பீஸை வெட்ட வேண்டும். இதில் கூடுதல் தையல் அளவன் சேர்த்து கொள்ள வேண்டும். சட்டையில் பாக்கெட் பொருத்தும் போது அந்த பாக்கெட் சட்டையின் எந்த பக்கத்தில் பொருத்தப்பட வேண்டும் என்பதை நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். பாக்கெட் ஆனது சட்டையின் மார்பு பகுதியில் வைக்கப்படுகிறது. பாக்கெட்டின் மேல் பகுதி திறந்திருக்க வேண்டும். துணியை மற்ற 3 பக்கங்களிலும் நேர்த்தியாக மடித்து நன்றாக பிரஸ் செய்ய வேண்டும். பின்னர் சட்டையின் இடது பக்கத்தில் பாக்கெட்டை வைத்து தைக்க வேண்டும். எனவே தையல் மெஷினின் உதவியுடன் ஒரு சட்டையுடன் காலர் மற்றும் பாக்கெட்டை இணைப்பது எளிதானது. அத்துடன் ஆடைக்கு தொழில்முறை மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றத்தையும் அளிக்கிறது. சரியான நுட்பம் மற்றும் பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் ஒரு அழகான மற்றும் நீடித்து உழைக்கும் சட்டையை உருவாக்க முடியும். சுருக்கம்: இந்த வீடியோவில் தையல் மிஷினை பயன்படுத்தி சட்டையுடன் காலர் மற்றும் பாக்கெட்டை இணைப்பதற்கான முக்கியமான படிநிலைகளை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த முக்கிய பாகங்கள் சட்டையின் செயல்பாடு மற்றும் அழகு இரண்டையும் எவ்வாறு மேம்படுத்துகின்றன என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். நேர்த்தியான மற்றும் தொழில்முறை ஃபினிஷிங் பெறுவதற்கு காலர் மற்றும் பாக்கெட்டை தயார் செய்தல், வெட்டுதல் மற்றும் தைத்தல் ஆகியவற்றின் பொதுவான செயல்முறையை இந்த வீடியோவில் கண்டோம். ஒட்டுமொத்தமாக சரியான நுட்பம் மற்றும் பயிற்சியின் மூலம் ஒரு நல்ல மற்றும் கவர்ச்சிகரமான சட்டையை உருவாக்க முடியும் என்பதையும் அறிந்து கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு பணி: நீங்கள் உருவாக்கிய சட்டையில் காலர் மற்றும் பாக்கெட்டை தைக்க முயற்சிக்கவும். நீங்கள் தைத்து முடித்ததும் அந்த இறுதி தயாரிப்பின் புகைப்படத்தை எடுத்து உங்கள் நண்பர் வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.